Welcome back to our channel Kritika Energy Essence. ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ டிஆர்பி பார்த்தினா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நெக்ஸ்ட் இயர்ஸ்க்கு ரொம்ப தேவையான அப்டேட். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் நம்மளோட சேனலோட ஹெல்ப் தேவைப்பட்டால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எல்லாருமே மேக்ஸிமம் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வெளிவந்த தலைப்பு, அதாவது பட்ஜெட்டில் 110, அதாவது பட்ஜெட் மீதான விவாதத்தில் 110 விதியின் கீழே நம்மளோட சிஎம்மோட அறிவிப்புகள். ஸோ நேற்று இது சம்மந்தமாக வீடியோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ பிஜிடிஆர்பி பட்ஜெட்டில் வரல அப்படின்றத பற்றி. ஸோ கரெக்டான ஒரு தகவல் தெரியாமல் நம்ம எதையும் பதிவு பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் போடலை. ஸோ இப்போது இன்னும் 18 இன்னும் 1.5 வருஷத்துக்குள்ளே, அதாவது அவங்களோட பீரியட்குள்ளே அவங்களோட கால்குலேஷன் படி ஸோ 46,500, அதாவது அப்ராக்சிமேட்டாக 47,000 நிரப்பப்படும். அதில் முக்கியமானது நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் 19,260. ஸோ இதை எடுத்துக்கும்போது டிஆர்பி அவங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ்லேருந்து 19,000 டீச்சர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் 1.5 வருஷம் எலெக்ஷன் வரைக்கும் அப்படின்ற பாயிண்டில் இதை பார்க்க வேணாம். ஸோ 19,260 வேக்கன்சி இருக்குது. ஸோ நம்ம ஒரு ஆஸ்பிரண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமான விஷயம். ஒரு பாசிட்டிவ் சைடு என்ன அப்படின்னா 19,000 வேக்கன்சி இருக்குது 1.5 இயர்ஸில். ஸோ ரொம்ப முக்கியமாக அதை தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ 110 அப்படிங்கிறது 110 விதியின் கீழே அறிவிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. அதனால தான் அது ரொம்ப கரெக்டாக செயல்படுத்தி முடிப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ 110 நமக்கு சொல்லியிருக்கிறதுனால தனி கவனம் செலுத்தப்படும். ஸோ இதில் முக்கியமான விஷயம், நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ டிஆர்பியில் இப்போ என்னென்ன எக்ஸாம்ஸ் அப்படிங்கும்போது நம்மளோட யூஜி டிஆர்பி எழுதுனது. ஸோ டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கான எலிஜிபிலிட்டி இருந்தால் அடுத்து நியமன தேர்வு, அடுத்து செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ், அதாவது டெட் பேப்பர் 1 பாஸ் பண்ணியிருக்கவங்களுக்கான நியமன தேர்வு, ஒரு கிரிட்டேரியா செட் பண்ணி நியமன தேர்வு நடக்க போகுது. இது ரெண்டும் நடந்தது. இப்போ யூஜிடிஆர்பியோட கேஸ் அப்டேட்டும் இருக்குது அதில். ஸோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இது வரைக்கும் நிரப்பப்படும் சொல்லிவிட்டு அது நம்ம பட்ஜெட்டோட அறிவிப்பிலே சொல்லியிருக்காங்க. 3,192 பணியிடங்களுக்கான வெளிப்படைத்தன்மை நடைபெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான நிரப்புறதுக்கான பாயிண்ட் என்ன, இந்த கோர்ட் கேஸ் அதில் உள்ள டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே சரி பண்ணப்பட்டு சீக்கிரமே அதுக்கான அப்பாயின்மெண்ட் கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். ஸோ இதில் எப்படி மேடம் எவ்வளோ நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, இது எப்படி வரும் அப்படின்ற போது, ஸோ இதுக்கு டைரக்ஷன்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. நிறைய டைரக்ஷன்ஸ் சிவி போயிட்டு வந்தவங்களுக்கு ஃபேவராகவும் இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, இந்த ஸ்டார் கொஷின்ஸ்க்கான சரியான விளக்கத்தை டிஆர்பி கிட்டேருந்து எதிர்பார்க்குறாங்க. அவ்வளோதான் விஷயம். ஸோ இப்போது நம்ம சிவிக்கு போயிட்டு வந்தவங்கள இப்போ ஓகே நீங்கள் போயிடலாம் அப்படிங்கும்போது அவங்க மித்தவங்க நம்ம ஹர்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்களுக்காக இதை நம்ம சொல்லலை. ஸோ தனிப்பட்ட ஆதாயத்துக்காகவும் நம்ம சொல்லலை. ஸோ நேற்று நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில் யூஜிடிஆர்பிக்கு யூஜிடிஆர்பி ரீ எக்ஸாமுக்கு எப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கூட கேட்டிருந்தாங்க. ஸோ என்ன அப்படின்னா, ஸோ ரீ எக்ஸாம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே அவ்வளோ ஈஸியானது கிடையாது. இப்போ இன்றைக்கி நீங்கள் வாங்கியிருக்க மார்க்கும் மாறலாம், நாளைக்கு வர மார்க்கும் மாறலாம். இந்த கொஷின் பேப்பர், அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், உங்களோட சிச்சுவேஷன் இதுதான். புது எக்ஸாம் எழுதுகிறவங்க அப்படிங்கிறவங்களுக்கும் அதுதான். ஏற்கனவே சிவி போயிட்டு வந்தாங்க திரும்பி எழுதினாலும் சரி, பார்டர் வரைக்கும் மார்க் 1 மார்க் 2 மார்க்கில் போனவங்க எழுதினாலும் சரி. ஸோ ரீ எக்ஸாம் அப்போ பரவாயில்லையா மேடம், கொஷின் தப்பாக இருந்தால் பரவாயில்லையா, இல்லை ஆன்சர் தப்பாக இருந்தால் பரவாயில்லையா, எப்படியா இருந்தாலும் ஏற்றுக்குவீங்களா? அப்படி கிடையாது. ஸோ த ஃபேக்ட் என்ன அப்படின்னா, நம்ம எக்ஸாம் முடியும் போது த சர்டைன் பீப்புள் ஒரு 3,000 பேர் வேலைக்கு போயிட்டாங்கன்னா அடுத்த வாய்ப்பு வரும் அப்படிங்கிறது. இல்லை திரும்பி ரீ எக்ஸாம் வச்சு நான் போடுவோம் அப்படின்ற எக்ஸாம் வச்சா நாங்களாம் உள்ளே போயிடுவோம்னா ஹோப் ஃபார் த பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓகே, இப்போது அடுத்த கட்டமாக நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது அப்படின்னா யூஜிடிஆர்பி ஓகே, இது எப்படியும் ஒரு செட்டில்மெண்ட் அப்படின்னா ஒரு முடிவுக்கு வந்துடும். அடுத்து நமக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியது எஸ்ஜிடி. ஸோ நமக்கு 21/7 டேட் இருக்குது. ஸோ எலிஜிபிலிட்டி ஆனவங்க அதுக்கு படிச்சுட்ருப்பீங்க.
ஸோ அதில் வந்து நிறைய எஃபர்ட் போடுங்க. ஸோ எக்ஸ்டெண்ட் ஆகும்போது இந்த யூஜிடிஆர்பி நிறைய கட் ஆஃப் வந்ததுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி கூட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். ஸோ ஒரு தடவை 30 days எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதனால் நம்ம வந்து மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ 10 இயர்ஸாக வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு 10 இயர்ஸாகவே படிச்சுட்ருக்கோங்க, இல்லை 10 இயர்ஸாக வெயிட் பண்ணவங்க அவங்களோட இதை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது அது ஹார்ட் ஒர்க் இஸ் ஹை. அப்போ வந்து அவங்களோட போடுற எஃபர்ட் ரொம்ப ஹையாக இருக்குது. அப்படிங்கும்போது இந்த காம்படிஷன் அது ரொம்ப ஹையாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை மனசில் வச்சுக்கோங்க. எஸ்ஜிடி எழுதுகிறவங்க ரொம்ப டைமை வந்து பி ஆப்டிமைஸ், எவ்வளோக்கு எவ்வளோ டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணி படிங்க. ஸோ அடுத்ததாக சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க ரொம்ப டைமை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டு படிங்க. எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற விஷயங்களை வந்து உங்களோட ரொட்டீன் ஆக்கிக்கோங்க இந்த 1 monthக்காவது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ காம்படிஷன் இஸ் வெரி ஹை, அதான் உண்மை. ரொம்ப ஹையாக இருக்கும். அது நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கிளியர் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கும். ஸோ யாரையுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இவங்க இப்படி படிக்கலாம், இந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும், கொஷின் இப்படி இருக்கும், அப்படி எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இட்ஸ் டோட்டலி பிளாங்க். அதனால் ரொம்ப கிளியராக இருங்க. உங்களுடைய டைம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட எஃபர்ட்டை போட முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ போடுங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்ட் அப்டேட் என்னென்னா TN-TET, அதாவது எலிஜிபிலிட்டி எக்ஸாம். இப்போ இந்த வருஷம் எலிஜிபிளாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இது வரைக்கும் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாத பேப்பர் 1 and 2. ஸோ வருஷம் TN-TET நடத்தணும் அப்படிங்கிறது ஒரு ரூல் இருக்குது. ஸோ இப்போ இந்த கிரிட்டேரியா, அதாவது நமக்கு கிரிட்டேரியா வந்து யூஜிடிஆர்பி அண்ட் எஸ்ஜிடி நியமன தேர்வு அப்படிங்கிற ரெண்டையுமே செட் பண்ணிட்டதுனால இனிமேல் வருஷம் நடக்கும். அப்படின்னாலும் கூட நீங்கள் இந்த வருஷம் டெட்டு கிளியர் பண்ணிங்கன்னா அடுத்த வருஷம் யூஜிடிஆர்பிக்கு எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். ஒருவேளை டெட்டு நடந்த உடனே அடுத்த டெட்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு யூஜிடிஆர்பி வந்துருச்சு அப்படின்னா உங்களால் எழுத முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, ஸோ TN-TET பேப்பர் 1, 2க்கு இன்னும் எலிஜிபிள் ஆகாத, கண்டிப்பாக வேலைக்கு போகணுன்னு ரொம்ப ஆசையோடு இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களோட ப்ரிப்பரேஷனை இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுதான் ஒரு பெரிய விஷயம். ஸோ வாட் டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்கிறது. ஸோ பி கிளியர் இன் யுவர் எய்ம். நீங்கள் சூஸ் பண்ணுறது உங்களோட பிஜிடிஆர்பியாக இருக்கலாம், இல்லை TN-TET இருக்கலாம். எதை பண்ண போகிறோம், என்ன பேசிக்கில் படிக்க போகிறோம் அப்படின்றத கிளியராக வச்சுக்கோங்க. ஸோ டெட்டு வருது, பிஜிடிஆர்பி வருது. ஸோ உங்களோட நாலேஜ் பற்றி உங்களுக்கு தெரியும். உங்ககிட்ட வந்து பேப்பர் 1, அதாவது என்னோட இதில் வந்து நான் தெளிவாக இருப்பேன், மேஜரில் தெளிவாக இருப்பேன், எனக்கு பிஜி வந்து நான் நல்லா படிச்சிருக்கேன், என்னோடய பிஜி நாலேஜ் நல்லா இருக்குது, யூஜி படிச்சிருக்கேன், இப்படியெல்லாம் தோணும்போது நீங்கள் பிஜிடிஆர்பியை அதாவது பிஜி வித் பிஎட் இருக்கும்போது நீங்கள் பிஜிடிஆர்பியை செலக்ட் பண்ணிவிட்டு போகலாம். இன்றைக்கி வருமா, நாளைக்கு வருமா, பிஜிடிஆர்பி வருமா வராதா, there is no question at all. நிறைய பேர் நிறைய டைம் அந்த மாதிரியே வேஸ்ட் ஆகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ யாருமே வந்து இன்றைக்கி எக்ஸாம் வரப்போது படிங்க அப்படின்னு சொல்கிறவங்க மிக குறைவு. சரிங்களா? நம்ம இப்போ யூடியூப்பில் நம்ம நிறைய சேனல்ஸ் வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் சேனலில் யாராவது ஒரு வெல்ஃபேராக, இப்போ நானே சொல்கிறேன்னா நீங்கள் கோச்சிங் கொடுக்குறீங்களா, இல்லை நீங்கள் வந்து யாருக்காவது சொல்கிறீங்களா, இல்லை உங்களோட ஒரு சப்ஸ்கிரைபர் ரொம்ப இதாக கமெண்ட்டில் சொல்லிகிட்டே இருந்தார். ஸோ உங்களோட விளம்பரத்துக்கு நல்லா செய்கிறீங்க மேடம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தவங்க வந்து எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, ஸோ எது சொல்கிறீங்களோ இல்லை கடைசியில் உங்கள் டெஸ்ட் பேட்ச் பற்றி சொல்லிடுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ டெஸ்ட் பேட்ச் பற்றி ஒரு கிளியரான ஐடியா வந்து நான் ஒரு கிளியரன்ஸ் கொடுக்கணும்னு விரும்புகிறேன். ஸோ என்னோட டெட்டு பேப்பர் 1, பேப்பர் 2 பாஸ் பண்ணி பேப்பர் 1ல் செகண்ட் கிரேட் டீச்சராக அப்பாயிண்ட் ஆகிட்டு, அதுக்கப்புறம் 5 இயர்ஸில் பிஜி வித் பிஎட் முடித்த உடனே 20 இயர்ஸில் நான் வேலைக்கு வந்தேன். அதுக்கப்புறம் பிஜி பிஎட் முடித்த உடனே என்னோடய டிஆர்பியில் அப்போ அந்த எஸ்ஜிடி அப்பாயின்மெண்ட் எஸ்ஜிடிக்காக 10% வந்தது. அதில் நம்ம எழுதி அதில் செலக்ட் ஆகி இப்போ பிஜியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளோட நாலேஜ் வந்து ஒருத்தவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என்னோட ஒரு புக் ரிவ்யூவர், எனக்கு பேஷன் டு ரீட், நிறைய புக்ஸ் ரீட் பண்ண பிடிக்கும் ஆஸ் எ லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டாக. ஸோ புக் ரிவ்யூவர் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படித்தான் நான் உள்ளே வந்தேன். ஸோ என்னோடய இன்ட்ரொடக்ஷன் பார்த்துட்டு என்னோட நிறைய
நிறைய கமெண்ட்டும் சரி, நிறைய விஷயங்களும் சரி, இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் நீங்கள் செய்யுங்களேன், சும்மா ஷேர் பண்ணுங்களேன், மோட்டிவேட் பண்ணுங்களேன் அப்படின்றதுனால தான் இதை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதுக்கு ரொம்ப நேரம் நான் வந்து என்னை பற்றி பேசினேன்னா எடுத்துக்க வேண்டாம். ஸோ ஜஸ்ட் ஃபார் அ கிளாரிஃபிகேஷன். ஸோ இதனால் இது வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறது சில விஷயங்களுக்கான ஒரு தெளிவு கிடைக்குங்கிறதுக்காக தான். இதில் வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ இதை வைத்து விளம்பரம் தேட வேண்டியதோ இல்லை ஏர்ன் பண்ண வேண்டியதோ அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இது வந்து நான் வேலைக்கு போகிறதுனால சொல்கிறேன் அப்படின்னு இல்லை. ஸோ என்னோட தாட் என்னென்னா ஜஸ்ட் ஷேரிங் அ நாலேஜ். ஸோ என்னோடய நாலேஜை வந்து நான் இது பண்ண விரும்பலை. பட் என்னோடய நாலேஜை யாருக்காவது பயன்படுத்தணும். நிறைய நோட்ஸ், என்னோடய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அப்படியே இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு சேஞ்ச் பண்ணி பிடிஎஃபாக சேஞ்ச் பண்ணி நான் பாலிடெக்னிக், இன்னும் சொல்லப்போனால் பாலிடெக்னிக் டிஆர்பியில் செலக்ட் ஆகி வெயிட்டேஜ், எனக்கு எம்ஃபில் வெயிட்டேஜும் இல்லை, எம்ஃபில் பிஹெச்டியும் இல்லை, காலேஜ் வெயிட்டேஜும் இல்லை. என் மார்க் வாங்கினவங்க வேலையில் இருக்காங்க, ஆனால் எனக்கு வெயிட்டேஜ் இல்லை. அதனால ரிட்டன் எக்ஸாமில் என்னோடய மார்க் வாங்கினவங்க இருக்காங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம படித்ததை யாருக்காவது ஷேர் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரே ஒரு பாயிண்ட். நிறைய இப்போ எல்லா எக்ஸாமும் எழுதுகிறோம், நம்ம ஒரு ஏதோ ஒரு விஷயம் நமக்கு கிளிக் ஆகுது. அந்த கிளிக் ஆகிற விஷயத்த ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒரு மோட்டிவேஷனலாக நம்ம மற்றவங்க கிட்ட பேசுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிளாட்ஃபார்ம் நான் சூஸ் பண்ணதே. ஸோ ஓகே ரொம்ப அவுட் ஆஃப் த டாபிக் போக வேண்டாம். ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன் இதில் அப்படின்னா, ஸோ பி கிளியர் இன் யுவர் எய்ம். அப்போ நீங்கள் எய்ம் வந்து எந்த அளவுக்கு கிளியராக ப்ரஸீஸாக வைங்க. பிஜிடிஆர்பினா பிஜிடிஆர்பி ஓகே, நான் டெட் எழுதுகிறேன், எனக்கு போதும், நான் டெட்டை பாஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு எலிஜிபிலிட்டி ஓகே அதுக்கான வேலையை பாருங்கள். ஸோ மேக் அ ஃபெய்த் விசுவலைசேஷன். நீங்கள் டெட்டு எழுதுறீங்களா, டெட்டு பாஸ் பண்ணிட்டேன், வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு விஷுவலைஸ் பண்ணுங்கள். நான் பிஜிடிஆர்பி பாஸ் பண்ணி வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மரத்தடியில் உட்காந்து பெரிய பசங்களை வச்சு கிளாஸ் நடத்துகிற மாதிரிலாம் நான் விஷுவலைஸ் பண்ணியிருக்கேன். ஈவன் ஐ எம் இன் செகண்ட் கிரேட். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்களுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். ஸோ மேக் அ ஸ்டடி பிளான். ஸோ ஸ்டடி பிளான் வந்து இப்போது இன்னும் 2-3 பேர் நீங்கள் ஸ்டடி பிளான் போடுங்க மேடம் கேட்டிருந்தீங்க. டெஃபினட்டாக. ஸோ எந்த மாதிரி ஸ்டடி பிளான், 2 விஷயம். ஒரு ஒன் டேல எப்படி படித்தேன், நான் ஒர்க்குக்கு போயிட்டு எப்படி படித்தேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 1 டே எப்படி ஆப்டிமைஸாக யூஸ் பண்ணுறோம், அதுக்கு அடுத்தது ஸ்டடி பிளான் எந்த மாதிரியான டைம் டேபிள் போடணும். 1 டே பிளான், 1 வீக் பிளான், 1 மந்த் பிளான், அதுக்கப்புறம் ரிவிஷன் பிளான் எப்படி போடணும் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஏற்கனவே ஒரு ஷேர் பண்ணியிருக்கேன். அதை விட இந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு ஸ்டடி பிளான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். மேக் அ ஸ்டடி பிளான். என்னோடய ஸ்டடி பிளானை மாடலாக வச்சுக்கிட்டு உங்களுக்கான ஸ்டடி பிளானை நீங்கள் போடுங்க. ஸோ என்னோடது ஒரு மாடலாக இருக்கட்டும், உங்களுக்கானதை நீங்களே உங்களோட சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஸ்டடி பிளான் போடுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் ஸ்டடி மெட்டீரியல். ஸோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்னா, ஸோ ஒரு விஷயம், ஒரு கைடை எடுத்து, அதாவது ஒரு டாப்பிக்கை எடுத்ததுக்கப்புறம் அதுக்கான ஸ்டடி மெட்டீரியலை தேடாதீங்க. ஸோ இட் எக்ஸாஸ்ட் ஆகிடும். நான் இன்றைக்கி இந்த பாடம் படிக்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் இந்த ஷெட்யூல் போடுறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் எல்லா மெட்டீரியலும் வாங்கி முன்னாடியே வைக்க முடியாது. பட் மந்த் ஷெட்யூல் போடும்போதோ வீக் ஷெட்யூல் போடுறதுக்கு முன்னாடியாவது நீங்கள் அந்த நோட்ஸை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் இதுலேருந்து படிக்க போகிறேன், இதெல்லாம் இதுலேருந்து படிக்க போகிறேன், இப்படிலாம் படிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைஸ் ஸ்டடி மெட்டீரியல் அண்டு ஸ்டடி ஏரியா அப்படி வச்சுக்கோங்க. ஸோ நோட் ஒட்டி வைக்கிறது, குட்டியாக பேப்பர் கட்டிங் ஒட்டி வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ டைம் லைன் போட்டு வைக்கிறது. நான் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் லிட்ரரி ஏஜஸ் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து ஒரு டைம் லைன் இருக்கும். கிட்டத்தட்ட எனக்கு 2 இயர்ஸுமே MA 2 இயர்ஸுமே என்னோடதில் இருந்துச்சு. ஸோ எந்த இயருமே எந்த இதுவுமே எனக்கு மறக்கலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான சின்ன குட்டி விஷயங்கள் பண்ணுங்கள். ஸோ பி பாசிட்டிவ். ஸோ இதான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும், பி பாசிட்டிவ். ஸோ டோன்ட் செட்டில் அதர்ஸ் ஒப்பீனியன். ஸோ என்னென்னா பி பாசிட்டிவ் அப்படிங்கும்போது நம்ம ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருப்போம். ஸோ நான் போயிடுவேன் அப்படின்னு நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருப்போம். ஸோ பட் அதர்ஸ் சொல்கிறது, அதெல்லாம் நிறைய பேர் எழுதுகிறாங்கப்பா, நீங்கள் அதெல்லாம் போக முடியாது, நீ கண்டிப்பாக செய்ய முடியாது, நீ படிக்கிற டைமுக்கு அது பத்தாது, இந்த மாதிரியான நிறைய அதர்ஸ் ஒப்பீனியன்ஸ் இருக்கும். ஸோ ஈவன் நான் வந்து செகண்ட் கிரேட் பாஸ் பண்ணிட்டு இதுக்கு செகண்ட் கிரேட் டீச்சராக ஒர்க் பண்ணிவிட்டு இதுக்கு படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணால் உடனே அடுத்த எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவீங்களா, என்னப்பா இது, அதெல்லாம் பிஜிடிஆர்லாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, எவ்வளோ படிக்கணும் தெரியுமா, இங்கிலீஷ் எவ்வளோ படிக்கணும் தெரியுமா அப்படின்னாங்க. ஸோ அப்படி நம்ம அதே மாதிரி படிக்கிற ஸ்பீடில் நிறைய பேர் இதெல்லாம் இவ்வளோ கஷ்டம் எதுக்கு பண்ணும் வேலைக்கு போயிட்டு அப்படின்னு ஒதுங்கினவங்க நிறைய பேர். ஆனால் இன்றைக்கி நான் வந்து வேலைக்கு போயிட்டேன். நிறைய பேர் வந்து அடுத்தடுத்த வருஷம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வந்தாங்க. சில பேரால் இன்னும் வர முடியல. ஸோ அது
அது ரொம்ப முக்கியம். பி பாசிட்டிவ், டோன்ட் செட்டில் ஆன் அதர்ஸ் இன் அதர்ஸ் ஒப்பீனியன். அடுத்தவங்க சொல்கிறத கேட்காது. யூ ஹாவ் அ இன்ட்யூஷன். நீங்கள் படி அப்படின்னு கண்டிப்பாக சொல்லும். நீங்கள் ஒரு பெட்டர் டெஸ்டினேஷன் அப்படின்றதுக்கு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இதை விட நான் பெரிய இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இன்ட்யூஷன் உங்களுக்கு மோட்டிவேட் தான் பண்ணும். உங்களோட இன்ட்யூஷனை மட்டும் கேளுங்க. ஸோ ஸ்டெப் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன். ஸோ யாருமே கம்ஃபர்ட் ஜோனில் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு என்ன கம்ஃபர்ட் ஜோன்னா, ஒரு வேலை கிடச்சிருச்சு அப்படின்ற கம்ஃபர்ட் ஜோனில் நான் இருந்திருந்தேன்னா அடுத்ததுக்கு நான் போயிருக்க முடியாது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும் கம்ஃபர்ட் ஜோன்னா, ஹஸ்பண்ட் வந்து கேர் பண்ணி கூட சொல்லலாம், ஒய்ஃப் கேர் பண்ணி சொல்லலாம், ஏங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு, ஓகே நம்ம பார்த்துக்கலாம், இன்னும் ஒரு 6 மந்த் கழிச்சு, இல்லை 1 மந்த் ரெஸ்ட் எடுங்க, ஏதோ ஒரு பாயிண்டில், இல்லை இது வேண்டாம் நம்ம பரவாயில்லைங்க இதிலே போங்க, நீங்கள் இந்த ஒர்க்குக்கே போக, இல்லை இப்போ நீ ஏமா கஷ்டப்படுற அப்படின்னு அப்பா சொல்லலாம், அம்மா சொல்லலாம். ஸோ ஸ்டெப் அவுட் அந்த கம்ஃபர்ட் ஜோன். நம்ம கம்ஃபர்ட் ஜோன் ரொம்ப பிடிச்சது தான், எல்லாருக்குமே பிடிச்சது தான். ஆனால் ஒரு சாதனை நிகழ்த்தணும் அப்படின்னா நீங்கள் அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்து தான் ஆகணும். கம்ஃபர்ட் ஜோனில் இருக்க நம்ம எந்த வளர்ச்சியும் இருக்காது. நோ க்ரோத் இன் த கம்ஃபர்ட் ஜோன். நம்ம அப்படியே இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் எந்த வளர்ச்சியை விரும்புகிறவங்க யாருமே கம்ஃபர்ட் ஜோனை விரும்ப மாட்டாங்க. ஸோ அடுத்து அச்சீவ் யுவர் கோல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ கம்ஃபர்ட் ஜோனை விரும்ப மாட்டாங்க அப்படிங்கும்போது என்ன கம்ஃபர்ட் ஜோன்? நான் 5க்கு எந்திரிச்சு படிக்கிறேன், அதுக்கு மேலாம் எப்படி படிக்க முடியும்? 5க்கு எந்திரிக்கிறேன், 8 வரைக்கும் படிக்கிறேன், இல்லை 7 வரைக்கும் படிக்கிறேன், அப்புறம் நான் ஒர்க்குக்கு போகணும், அப்புறம் ஹவுஸ் ஹோல்டு பார்க்கணும், இல்லை என்னை ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். அதுக்கு மேலே நம்ம படிக்கணும். ஸோ சில பேர் என்னென்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் படிக்க உட்காந்துருவேன், வேறு எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்ற நான் அது பார்த்துருக்கேன். ஸோ என்னென்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு ஷெட்யூல் போட்டிருக்கீங்கன்னா அதை முடிச்சுட்டு தான் அடுத்த ஒர்க்குக்கு பார்க்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்றைக்கி டே ஷெட்யூல் போட்டிருக்கேன்னா அதை முடிச்சிடணும், அந்த டேக்குள்ளே பர்டிகுலர்லி அதை முடிச்சிடணும். நான் அதை வந்து ஒரு வேளை மார்னிங் ஷெட்யூலில் மார்னிங் இப்போ நான் ஒரு 4 o'clock எந்திரிக்கிறேன் அப்படின்னா நைட்டு அந்த டைம் 11க்கு படிக்கிறோன்னா 12க்கு முடிக்கிறதுனா என்னோடய ஷெட்யூல் தான் முடிவு பண்ணணும். ஸோ அதுதான் ரொம்ப. ஸோ அப்போ நமக்கு முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, எந்த ஷெட்யூலில் முடிக்கணும். அப்போ நான் இன்றைக்கி டே ஷெட்யூலை முடிக்க ஒரு வேளை நம்மளோட டெய்லி ரொட்டீனால் முடியல, ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம லேக் ஆகுறோம் அப்படின்னா அந்த வீக்குக்குள்ளேயாவது அந்த போர்ஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி ஒரு கன்சிஸ்டன்சி, ஒரே மாதிரியான மனநிலை, விடாமுயற்சி உங்ககிட்ட இருக்கணும். ஸோ அந்த வீக்குள்ளேயாவது முடிக்கணும். ஒரு வேளை அந்த வீக்கு முடிக்க முடியலன்னா அந்த மந்த்துக்குள்ளே முடிச்சிடுங்க. டோன்ட் ட்ராக் டு த அதர் மந்த். எடுத்துகிட்டு போகாதீங்க. ஒரு யூனிட் இந்த மந்தில் கம்ப்ளீட். ஸோ நான் வந்து ஒரிஜினல் டெக்ஸ்ட் படித்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ திருச்சியில் ஒரு புக் ஷாப்பில் வந்து தனித்தனியாக ஒரிஜினல் டெக்ஸ்ட், அது வந்து 30 rupees 20 rupees அப்படின்னு இருக்கும் புக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரிஜினல் டெக்ஸ்ட்டும் இருக்கும், அதோடைய எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்கும். அதை போய் வாங்குவேன். ஒரு 1 மந்த்துக்கு ஒரு யூனிட்டோட புக்ஸ் தனித்தனியாக வாங்குவேன், குட்டி குட்டியாக. ஒரு வீடியோ கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த புக்ஸை காமிச்சு. ஸோ வாங்குவேன். அதை வாங்கும்போது அந்த மந்த்துக்குள்ளே அதை முடிச்சிடணும். நெக்ஸ்ட் மந்த்து போகும்போது புது யூனிட்டு வாங்குவேன். ஸோ அப்படி தான் நான் 10 யூனிட்டும் படித்தேன். 10 months எடுத்துக்கிட்டு தான் நான் படித்தேன். ஸோ அந்த பாயிண்ட்டையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அது எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த மந்த்துன்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த மந்த்து பிடிச்சிருங்க. அதுக்கு அடுத்து ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்கனைஸ்டாக படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஆர்கனைஸ்டாக ரிவிஷன் பிளான் இருக்கணும் உங்களுக்கு. ஸோ ஆர்கனைஸ்ட் ஆஃப் ரிவிஷன் பிளான் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ ஆர்கனைஸ்டான ரிவிஷன் பிளான் என்னென்னா அதே மாதிரி தான். ஸோ இந்த மந்த்து நீங்கள் எடுத்த நோட்ஸை, ஒவ்வொரு டெக்ஸ்ட்டும் படித்து நீங்கள் எடுத்திருக்க நோட்ஸை அந்த வீக் வந்து அந்த பர்டிகுலர் டேயில் ஒரு மார்னிங் படிச்சிங்கன்னா ஈவினிங் ரிவிஷன் பண்ணுங்கள். ஈவினிங் படித்தா நெக்ஸ்ட் மார்னிங் ரிவிஷன் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி வீக் எண்ட் ரிவிஷன் இருக்கணும், மந்த் எண்ட் ரிவிஷன் இருக்கணும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட் முடிஞ்சோன்னா ஓரளவுக்கு ரிவிஷன் இருக்கணும். அப்படி ரிவிஷன் பண்ணி ஒரு டெஸ்ட் பேட்ச்சு நீங்கள் எழுதிடலாம். ஸோ அந்த யூனிட்டுக்கான ஒரு டெஸ்ட் எழுதிடணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த யூனிட்டில் ஏதாவது ரொம்ப கஷ்டப்படுற கொஷின்ஸ், அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கேண்டர்பரி டேல்ஸோ இல்லை எனக்கு வந்து பேக்கனோட எஸ்ஏஸ்லையோ கொஷின் வந்து கஷ்டமாக இருந்துச்சு, ஆன்சர் ரீகால் பண்ண முடியலன்னா, ஸோ அதை எப்படி படித்தோம், ஏன் அதில் லேக் ஆச்சுன்றதையும் பார்க்கணும். திரும்ப படிக்கும்போது அதுக்கான ஸ்டடி ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படிங்கும்போது
பி பா இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, லாஸ்ட்டாக நீங்கள் எதை ரிவிஷன் பண்ண போகிறீங்க, லாஸ்ட்டு 10 days வரைக்குமே நீங்கள் வந்து தனியாக எழுதிடணும். என்ன மேடம் நீங்கள் பாட்டு சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போதே இப்போ 1 டேக்குள்ளதை ரிவிஷன் பண்ணும்போது அதை திரும்ப எதெல்லாம் ரிவிஷன் பண்ணணும்னு ஒரு அண்டர்லைனோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணிடலாம். அதே மாதிரி தான் அந்த வீக்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானதை எடுத்து வச்சிடணும். அதே மாதிரி அந்த மந்தில் அந்த யூனிட்டுக்கு எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லிட்ரரி ஏஜஸ் படிச்சிங்கன்னா முக்கியமான டைம்லைன் போட்டுடணும். அப்ரோச்சஸ் டு த லிட்ரேச்சர் படிச்சிங்க அப்படின்னா எந்தெந்த அப்ரோச்சுக்கு என்னென்ன ஃபார்முலா, அதாவது எது பேஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஃபார்மலிஸ்டிக் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் டெக்ஸ்ட்டு, அடுத்து ரீடர் ரெஸ்பான்ஸ் தியரினா இப்படி தான் இருக்கணும், ரீடர் அவங்களோட இஷ்டத்துக்கு நம்ம வந்து இன்டர்பிரேட் பண்ணிக்க முடியும் மீனிங். இந்த மாதிரி முக்கியமான ஹிண்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கடுத்து இப்போ லிங்குவிஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க, உங்கள் கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிங்க, லிங்குவிஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ என்னெல்லாம் எதெல்லாம் வந்து ஸ்ட்ரக்சர், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இதை பற்றின ஒரு ஐடியா இருக்கணும். ஃபோனாலஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்தெந்த சவுண்டு என்னென்ன மாதிரி அப்படிங்கிற ஐடியா இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி கேப்சர் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெட்டில் இதே மாதிரி தான். டெட்டுக்கும் நான் இது பிஜிடிஆர்பி ஓரியன்டாகவே போயிட்டுருக்கேன். பட் இது ஓவராலாக நீங்கள் எடுத்துக்கோங்க. டெட்டுக்கும் நான் இதே மாதிரி தனியாக வீடியோ போடுறேன். ஸோ இதுக்கு இப்போ அவங்க கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான பாதி தூரம், முழு தூரத்தில் 3/4 தூரம் வந்துட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ அடுத்ததாக பார்க்குறோம். ஸோ டெட்டுக்கும் நம்மளோட டெட்டுக்கும் டிஎன் டெட்டுக்கும் நான் இதே மாதிரி எப்படி பேப்பர் 1 இருக்கட்டும், பேப்பர் 2 இருக்கட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கிருத்திகா எனர்ஜி எசனில் 10th to 2024 பிஜிடிஆர்பி 2024 ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெக்ஸ்ட் பேட்ச் வாட்ஸ்அப் இந்த ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ டெட்டும் நான் எழுதியிருக்கிறத ஐடியா ஆஃப் ஷேரிங் தான். ஸோ என்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற டவுட்டை நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்கும்போது அதுக்கான விளக்கம் கொடுக்கும். இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றின விவரமும் இன்னும் டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் கிளாஸஸ் நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. ஆன்லைன் கிளாஸ் நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறீங்க. ஸோ சில டாப்பிக்காவது ஆன்லைன் கிளாஸ் எடுங்க மேடம்னு கேட்டிருக்கீங்க. ஸோ என்னோடய டைம் பொறுத்து அதை நான் கண்டிப்பாக செய்வேன். ஸோ என்னோடது வந்து என்னோடய மோட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கோம், என்கரேஜ், எஜுகேட் அண்ட் எலிவேட். ஸோ இது வந்து எப்படின்னா ஒருத்தவங்கள என்கரேஜ், எந்த அளவுக்கு ஒருத்தவங்கள மோட்டிவேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு நான் எனக்கு ஒரு பர்சனல், ஸோ இது எனக்கு ஒரு பர்சனலான ஒரு ஃபீலிங், அந்த ஃபீலிங் கிராட்டிடியூட், என்ன மோட்டிவேட் பண்ணவங்களுக்கு நான் செய்கிற கிராட்டிடியூடாக நினைக்கிறேன். ஸோ எஜுகேட், நமக்கு தெரிஞ்சதை அடுத்தவங்களுக்கு சொல்கிறோம், எஜுகேட் பண்ணுறோம். ஸோ எலிவேட், அவங்கள ஒரு உயரத்துக்கு போகும்போது பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை தான். ஸோ அவ்வளோதான், நம்மளால் அப்படின்னு அர்த்தம் இல்லை, நம்மளும் ஒரு காரணம் அப்படிங்கிறது தான். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்த கொஷின்ஸுக்கும் இதில் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்டு இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக தான் இருக்குது இது வரைக்கும். இதோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு செப்பரேட்டாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. ஸோ டிஎன் டெட் இருக்கட்டும், பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும், டெஸ்ட் பேட்ச் ஆன்லைன் கிளாஸஸ் பற்றி விவரம் தேவைப்படுறவங்க தெரிஞ்சுக்கோ, இது இந்த வாட்ஸ்அப் நம்பர் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க எல்லாருமே ஒரு பி கிளியர், அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான் லாஸ்ட்டும். கிளியராக இருங்க, அவங்க அச்சீவ் பண்ணுவீங்க உங்கள் ட்ரீம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் கேளுங்க, கிளாரிஃபை பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி அவங்க கேட்டால் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்க பார்க்கட்டும். அவங்களுக்கு நீங்கள் ஒரு கிராட்டிடியூட் கொடுத்த மாதிரி இருக்கும், அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நன்றியோடு இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நிறைய கொஷின்ஸ், நிறைய இதுக்கப்புறம் இது எல்லாத்துக்கும் விடை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.